எப்பாடு பட்டாலும் பிற்பாடு படாதவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்களா இருக்கீங்க. இந்த சிம்மராசிக்கு பாருங்களேன், இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. எல்லா சூரிய கிரகணமும் பொதுவாக பாருங்களேன் அமாவாசையில் தான் தோன்றும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த கிரகணம், இந்த அமாவாசை, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இனமரண ஒரு சூழலை உருவாக்கும். அதாவது சாதகமான சூழலா பாதகமான சூழலா இந்த கிரக மாற்றத்தால் சிம்மராசி அன்பர்கள் பெறக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்களேன் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசிக்காரங்க, நீங்கள் சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் என்ன தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில் பாருங்களேன், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு கொடுக்கும் தாக்கம். கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், உங்கள் ராசியில் கேது இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரனோடு இணைஞ்சிருக்காங்க. கலஸ்திரஸ்தானத்தில் புதன், சனி மற்றும் ராகு. லாபஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. இந்த கிரக அமைப்பால் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் நடக்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்துங்க. ஏன்னா சூரியனின் அதிபதி சிவபெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு இந்த சிம்மராசிக்காரங்க செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இதனால் பெறுவீங்க. இந்த ஒரு வாய்ப்பை தவறி விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த சிம்மராசிக்காரங்க பாருங்களேன், பெரும்பாலும் தைரியமானவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஆளுமை திறன் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். அந்த ஒரு கம்பீரம், ஒரு அதிகாரம், இதெல்லாமே இயல்பாகவே உங்களோட ராசி சிம்மங்கிறதுனால இயல்பாகவே இதெல்லாம் வரும். சிம்மம் போல் கர்ஜனை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, தொழில் ஏதாவது செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த ரொம்பவுமே சுத்தமாக வச்சுருப்பீங்க. மற்றவங்க சுத்தமாக வச்சுருந்தா கூட கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அதை சொல்லுவீங்க. சுத்தம் ரொம்பவுமே பிடிக்கும். அதே போல் இந்த ஆளுமை திறமை இயற்கையாக இருக்கிறதுனால பெரும்பாலும் யாராச்சும் ஒரு 2 பேர்த்துக்கிட்ட வேலை வாங்குற மாதிரியான பொறுப்பு கொண்டவங்களாக தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல பாருங்களேன் உங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் பேச்சால் எல்லோரையுமே எளிதில் கவர்ந்துடுவீங்க. பேச்சால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆட்சி மற்றும் அதிகாரம் தொடர்புடைய துறைகளில் இந்த சிம்மராசிக்கு பெரும்பாலும் அதிகம் விருப்பம் கொண்ட துறையாக தான் இருக்கும். நீங்கள் தூய மனசு கொண்டவங்க அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே உங்களோட சொல் செயல் அப்படின்னு யாரையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் உங்களோட எந்த இலக்காக இருந்தாலும் சரி 30 வயசுக்கு மேலெலாம் கண்டிப்பாக உங்களோட இலக்கை அடைஞ்சிருவீங்க. அதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. எப்போவுமே வலிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் தன்னை விட குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட வந்து கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ 2 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆளுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக வேலை வாங்குகிற திறமை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புன்சிரிப்பு உங்களோட அடையாளம். சோம்பல்தனம் இருக்காது. தன்னோட வேலையை ரொம்பவுமே புத்தி சாதுரியத்தில் திறமையாக செய்வீங்க. பொறுமை, புன்சிரிப்பு, தெளிவான சிந்தனை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னோட வாழ்நாள் முழுக்க என்ன விஷயம் தேவையோ அதற்காக பாடுபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்க பாருங்களேன், தன்னோட முதுமையை காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதால சொத்துக்களை சேமிக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கவும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் பெற தொடர்ந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு நம்ம தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்களேன் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எடுத்துமா கௌத்துமானு எங்கேயுமே செயல்படக்கூடாது. இந்த கோபப்படுறதை நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும்.
முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும், கவனமாக இருங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுங்களேன், நல்லது பெறுவீங்க. ஆனால் திட்டமிட்டு செயல்பட முடியாதது போல் சூழல் உருவாகும், கவனமாக இருக்கணுங்க. சிலருக்கெல்லாம் நீங்கள் செய்கிற வேலையில் இடமாற்றமோ இல்லைன்னா வீடு மாற்றம் கூட ஒரு சில சிம்மராசிக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ வாடகை குடி இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி சூழல் இருக்கும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுமே வேலை விஷயத்தால் கூட ஏதாவது வெளியில் தங்குற மாதிரியான சூழல் உருவாகும். சின்ன அளவில் மாற்றம் இருக்குது. அது வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றமாக கூட இருக்கலாம். வேலையில் கொஞ்சம் பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோருமே உங்ககிட்ட சில பொறுப்புகளை கொடுக்கறதுனால வேலை பளு கொஞ்சம் இருக்கும். இதனால் மனம் சுறுசுறுப்பு இல்லாதது போல் தோணும். எந்த விஷயத்தை செய்கிறது, எது அப்புறம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேணால் இருக்கும். தெளிவாக பிளான் பண்ணி உங்களுக்கான வேலைகளை செய்கிறது நல்லது. எளிமையாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இந்த ஒரு குழப்பத்தால் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன், மற்றவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைச்ச செயல்களில் ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு குடும்பம், கூட்டு தொழிலில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது பேசும் பொழுதும் கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை புரிய வைக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால பிரிவு வராமல் பார்க்க முடியும், கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சிகளில் சின்ன சின்னதாக தடை ஏற்பட்டு நீங்கும். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களோட திருமண முயற்சி பாருங்களேன், விரிவில் கைகூடும். பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்க முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டால் நல்லது. கணவன் மனைவி உங்கள் உறவில் அன்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்ப உறவுகள் கிட்ட தேவையற்ற பேச்சை தவிர்க்க பாருங்கள். தொழில் நிமித்தமாக பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்வீங்க. நீங்கள் இந்த சின்ன சின்னதாக பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாம் வரும்னு சொன்னோம்ல, இது பெரும்பாலும் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. காலபைரவர் வழிபாடு உங்களோட மனசு, வாழ்க்கை, குடும்பம் இதில் வரக்கூடிய குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை தருவார். சனிக்கிழமையில் காலபைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. அதை செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த மகம், பூரம், உத்திரம் உங்களுக்கு இப்போ சொன்னோம் இல்லையா கிரகநிலை, இந்த கிரகநிலைகளால் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்தா உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது சும்மா இல்லை, பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். இதனால் தொழில் வியாபாரத்தில் அவங்களோட ஆதரவு சில உயர்வையும் ஏற்படுத்தும். சிம்மராசியில் இருக்கிற நீங்கள் உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குடும்ப ஒற்றுமையை குலைக்காமல் நடந்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்னதாக சடலங்கள் வரலாம், இதனால் கவனமாக நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு வந்துட்டால் சிக்கல் தான். குடும்ப உறுப்பினர்களை கண்டிக்கும் போது கூட நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நிதானமாக கண்டிக்கணும். பிள்ளைங்கள்கிட்டையுமே அப்படித்தாங்க, கோவப்பட்டு பேசாமல் நிதானமாக பேசி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைக்க பாருங்கள். அடிக்கடி இந்த மனக்குழப்பம் வர மாதிரி இருக்கும். புத்திரர் வழியில் கருத்து வேறுபாடு வந்தாலும் அன்பான முறையில் அணுகுங்களேன், எல்லாத்தையுமே நீங்கள் திருத்த முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கொஞ்சம் நெருக்கடி வரும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை குறையும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால். அலுவலகம் தொடர்பான பயணம் திடீர்னு செல்கிற மாதிரியான சூழல் இருக்குது. தொழில்துறையில் இருக்கிறவங்க புது முதலீடு செய்யாமல் நிதானமாக உங்களுக்கான பணிகளை செய்யுங்க. புதிய முதலீடுக்கு இது ஏற்ற காலம் இல்லை. அதை போட்டி பொறாமையெல்லாம் குறைஞ்சி காணப்படும். அதனால் நீங்கள் நிதானமாக இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையை சிறப்பாக கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க. ஆர்டர் வரதில் இருந்த பிரச்சனை இப்போ தீரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியம் கூட நல்லபடியாக நடக்குது. உங்களோட முயற்சிக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்கபலமாக உதவி செய்வாங்க. மாணவர்கள் அதிக நேரம் கண்விழிச்சு படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் எடுத்து படிக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குது. இழுபறியாக இருந்த ஒரு காரியம் நல்லபடியாக சாதகமாக நடந்து முடியும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கும். எதிலுமே சாதகமான நிலை, எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான சூழல் உருவாகுது. குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி அதிகரிக்குது. தாய் தந்தை உடல்நலம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. மேலும் கோபத்தை மட்டும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் குறைச்சிக்கணும். நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும், தீமை விலகவும், கிரகணத்தால் ஏற்படக்கூடிய சோதனை உங்களை நெருங்காமல் இருக்கவும் நீங்கள் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் தீரும்.
துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து சிறப்பான பலன்களை நீங்கள் சிவபெருமானின் அருளால் நிச்சயமாக பெறுவீங்க. என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்ல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. உங்கள் விருப்பமானவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எல்லா ராசிக்குமே கிரகணத்தின் பயன் எப்படி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க.